ஓகேவிற்கு பிறகு தொடர்ந்து சவலையான திரைக்கதைகளில் நடித்து சோர்ந்த உதயநிதி கெத்தான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கொடுக்க முயற்சித்துள்ளார். கதை 2 கோடுகளாக பயணிக்கின்றது. இந்தியாவின் முதன்மை விஞ்ஞானியை கொல்ல முயற்சிக்கும் கூலி கொலைக்காரன் விக்ராந்த் ஒரு ட்ராக். தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் சுற்றி வரும் எமி ஜாக்சனுக்கு உதவும் உதயநிதி ஸ்டாலின் அப்பா சத்யராஜ் மீது திடீரென ஒரு கொலை பழி விழுகின்றது. அதனால் அவர் ஜெயிலுக்கு போகின்றார். இந்த கதை இன்னொரு ட்ராக். இந்த 2 கோடுகளும் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன. அந்த புள்ளியில் கூலி கொலைக்காரன் சிக்குகின்றானா, சத்யராஜ் தப்பிக்கின்றாரா என்பது படத்தின் இறுதி காட்சி. இப்படி ஒரு கதையை முடிவு செய்த பிறகு திரைக்கதையை எத்தனை பரபரப்பாக அமைத்திருக்க வேண்டும். அங்குதான் சற்று தடுமாறியுள்ளார் புதியவர் திருக்குமரன். ஆரம்ப பாதி சற்றே நிதானமாக நகர, இரண்டாவது பாதி கொலைக்காரனை நெருங்கும் காட்சிகளில் எந்த விறுவிறுப்பும் இல்லாமல் போகின்றது. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு உரிய எல்லாமே கெத்தில் இருக்கின்றன. ஆனால் இருக்க வேண்டிய இடத்தில் அளவில் அவை இல்லை என்பதுதான் குறையாக உள்ளது.